இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ரிலீஸ் ஆன பிரெஞ்சு மொழியில ஒரு தரமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி டீப் டார்க் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ இருக்கானே, அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டவன். ஒருவேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவன். அன்னைக்கு அவன் வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க நம்ம ஹீரோ அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் சுரங்கம் தோன்ற வேலைக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கூட வேலை பார்க்கறவங்க அந்த சுரங்கம் தோன்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த சுரங்கத்துக்குள்ள பல வருஷமா அடப்பட்டு கிடக்கிற ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறைக்குள்ள தங்கமும் பதில் இருக்கு நினைச்சு இவங்க அவசரப்பட்டு அந்த கல்லறை திறந்துறாங்க. அப்படி திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரா இல்ல பேயானதுல அது என்ன இலவனே தெரியல, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும், படு கொடூரமா இருக்கும். அந்த சுரங்கத்துக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் அவனோட கூட்டாளி தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் ரொம்பவே வெறித்தனமா சொன்ன படம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கொடுத்து கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1856 வருஷத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த சுரங்கத்தையும் காட்டுறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தொப்பி போட்டிருக்கான் பாருங்க, இவன் அந்த இடத்துக்கு இன்சார்ஜ். அப்ப இவ வளர்க்கக்கூடிய ஒரு குருவியை ஒரு கூண்டுல வச்சிருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கையில ஒரு கோடாரி வச்சிருப்பான். அந்த கோடாரை வச்சுதான் பக்கத்துல அந்த பாறையை போட்டு வெட்டிட்டு இருப்பான். கடைசியா ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருது. அப்படி விழுந்தது அந்த இடத்துல இருந்து ஏதோ ஸ்மெல் வருமே. சடனா திரும்பி பார்த்தா இவ வளர்க்கக்கூடிய அந்த குருவி செத்து போயிருது. இவங்க எதுக்காக இந்த இடத்துல குருவி வச்சிருக்காங்கன்னா, பூமியோட மேல் பரப்புல கிட்டத்தட்ட 400 அடி 500 அடி கிட்ட கீழே சுரங்கம் தோண்டுவாங்க. அதனால ஏதாவது ஆபத்து வந்தா இந்த பறவை முன்கூட்டி அறியக்கூடியது. அதனால தான் அந்த பறவை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பறவை செத்து போனதுமே அந்த பாறைக்குள்ள ஏதாவது விஷவாயு இருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, அந்த விஷவாயை முறிச்சு விடுறதுக்காக ஒரு குருநாதரை வர வைக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒருத்தன் மந்திரவாதியா இருந்தல, பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருப்பான். அவனை வேற வர வச்சுறாங்க. அப்ப அவனை என்ன செய்யறான், அந்த பாறைக்குள்ள போயிடறான். அப்படி போனதுக்கு அப்புறம் இவன் வச்சிருக்கிற அந்த கம்புல என்ன செய்யறான், அந்த கம்போட முனையில மெழுகுவத்தி வச்சு ஏத்தி விட்டுட்டு அந்த நெருப்பை அப்படியே முன்னாடி கொண்டு போவான். பாக்குறதுக்கு ஏதோ சின்னதா ஒரு புகை மாதிரி இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்க அந்த தூண்ல பார்த்தா பயங்கரமான ஒரு விரல் தெரியும். அதோட நகத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒவ்வொன்னு 10 இன்ச்சு இருக்கும் போல, அவ்வளவு பெருசா இருக்கும். இதை பார்த்து இவன் பயந்து போய் என்ன செய்யறான், அந்த நெருப்பு அங்கனே போட டப்புன்னு வெடிச்சிருது. அந்த இடமே வெடிச்சு சடனா முழிச்சு பார்த்தா இது எல்லாம் நம்ம ஹீரோக்கு கனவா வரும். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேரு அமீர். இப்ப வருஷத்தை பார்த்தா 1956. படத்தோட ஆரம்பத்துல சொல்லிருப்பானே, அது இவனை பத்தி தான். இவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இவனை பத்தி சொல்ல போனா, இவனோட அப்பன் ஒரு அரபி, இவனோட அம்மா ஒரு பிரெஞ்சுக்காரி. அதனால இவனுக்கு 2 மொழியுமே தெரியும். அப்ப சடனா பார்த்தா எதுக்கு இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இவனை அடிச்சு பிடிச்சு இவனு கீழே ஓடி வந்துடுறான். இவனோட ஃப்ரெண்டு போல. அவன் பக்கத்துல வந்ததுமே இவனை அவனை பார்த்து, என்னப்பா இன்னைக்கு வேலைக்கு வரியான் கேட்டா இவனு ரொம்பவே ஆர்வமா அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்துறாங்க. இவன் வேலைக்கு போனாதான் இவனுக்கு சாப்பாடு. அந்த நிலைமையில நம்ம ஹீரோ இருக்கான். அதனால அவன் கூட ஒன்னா போயிடுறான். இப்படி 2 பேரும் ஒன்னா வண்டியில வந்துட்டு இருக்க, அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா அந்த சுரங்கம் தோன்ற வேலைக்காக ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. ஆட்களை செலக்ட் பண்றதுக்காக ஒரு இன்சார்ஜ் இந்த இடத்துல இருப்பான். இவன் தான் ஆட்களை பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் வரிசையா நிப்பாட்டி இருப்பாங்க. அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுமே அந்த கூட்டத்தோட ஒரு ஆளா இவன் நின்றுக்கிறான். இவனோட ஃப்ரெண்டு நின்றுக்கிறான். அப்ப அந்த இன்சார்ஜ் பையன் இவங்களை பார்த்து என்ன சொல்றானா, உங்க மார்புல பாக்குறதுக்கு பச்சையா இருக்கணும், அப்படி இருந்தா நீங்க செலக்டட். அதுவே அது சிவப்பு நேரமா இருந்தா நீங்க ரிஜெக்டட். என்னப்பா நான் சொன்னது புரிஞ்சான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க அத்தனை பேருமே சட்டையை கலட்டிறாங்க. இவனு பக்கத்துல வந்து ஒவ்வொருத்தனோட மார்பை பார்த்து பச்சையா இருக்கவனுக்குலாம் அவனுக்கு கிரீனை கொத்திரான். அதுவே சிவப்பா இருக்கவனுக்குலாம் ரெட்டை கொத்தி விடுறான். இப்படியே ஒவ்வொரு ஆளா பார்த்துட்டு வரும்போதான் பக்கத்துல வர நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் சட்டையை கலட்டி நின்றுட்டு இருப்பானா. அப்ப அவன் பக்கத்துல வந்ததுமே இவன் வேற லொங்குன்னு இரும்ப ஆரம்பிச்சான். இதை பார்த்து அந்த இன்சார்ஜ் சும்மா இருப்பானா, அவனுக்கு ரெட்டை கொத்தி விட்டுறான். இதை பார்த்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வேற அள்ளு விட்டுருது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தோம், கடைசியில் இப்படி ஆச்சுன்னு இவனு திருத்தன்னு முடிச்சிட்டு இருப்பானா. அடுத்ததான் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துறான். அப்ப நம்ம ஹீரோட நெஞ்ச பார்த்ததுமே என்னையா அவனுக்கு இவ்வளவு சிவப்பா இருக்குன்னு அவனுக்கு ரெட்டை கொத்தி விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரான். அதே நேரம் இவனுக்கு இந்த வேலை கட்டாயம் வேணும். அதனால என்ன செய்யறானா, திரும்ப ஓடி போய் அவங்கிட்ட இருக்க அந்த கிரீன் எடுத்து அவனோட நெஞ்சில மாறி மாறி குத்திக்கிறான். இதை பார்த்து அந்த இன்சார்ஜ் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ குறுகுறுன்னு உத்து பார்த்துட்டு, உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியாதுன்னு நம்ம ஹீரோட நெத்தியில அந்த கிரீனை குத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வேலைக்கு போறதுக்காக இவன் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்திருப்பான். அப்படி அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த சுரங்க தோன்ற இடத்த காட்டுறாங்க. அப்ப அதே நேரம் ஒரு டப்பா கார் வரும். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு வயசான இறங்குவான். இவன் ஒரு ஆராய்ச்சியாளர். எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவானா, இந்த கடவுளை பத்தியும் புராணத்தை பத்தியும் நிறைய ஆராய்ச்சி பண்றவன். இவனுக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு தெரியல. இவனு உள்ள வந்துறான். அப்ப இந்த இடத்தோட இன்சார்ஜ் ஹெட் ஆபீஸ் இருப்பான்ல, அவனை நேர்ல பார்த்ததுமே, நான் ஒரு ப்ரொஃபசர், நான் ஒரு ஆராய்ச்சியாளர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். இப்போ சுரங்கத்தோட அளவு எந்த அளவுக்கு தோண்டி இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். அவனும் கிட்டத்தட்ட ஒரு 900 அடி கிட்ட நாங்க தோண்டிட்டோம் அப்படின்னு சொல்லும். அப்படியா, ரொம்ப நல்லது. 1000 அடி வரும். நானும் உள்ள போகணும். அங்க எனக்கு சில வேலைகள் இருக்கு. எனக்கு நீங்க சம்மதம் கொடுக்கணும். அப்படி நீங்க சம்மதிச்சா உங்களுக்கு நான் நிறைய பணம் தரேன் சொல்லி இவங்க கையில நிறைய பணத்தை கொடுத்துறான். அந்த பையில வாங்கிடுறான். அப்ப அதே நேரம் பார்த்தா அபாய பல்ல அடிக்குமே இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தா அந்த சுரங்கத்துக்குள்ள போனவங்க லிப்ட் வழியா மேல வருவாங்க. அதுல ஒருத்தனுக்கு கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கும். முட்டுல வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும், சதையை காணும். வழியில அப்படியே கத்திக்கிட்டு வர இதை பார்த்து அத்தனை பேர் பதறி போறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன், அந்த இடத்துல ரொனால்டோ மட்டும் இல்லனா அந்த பையன் செத்தே போயிருப்பான்னு சொல்லுவோம். இதை கேட்ட அந்த ஆராய்ச்சியாளர் யாரான்னு பார்த்தா, அப்ப முன்னாடி உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கானே இவன் தான் ரெனால்டு. இந்த படத்தோட இவனும் ஒரு ஹீரோ தான். அப்ப இவனை பார்த்ததுமே இந்த ஆராய்ச்சி பையன் என்ன, நான் அந்த சுரங்கத்துக்குள்ள போகும்போது எனக்கு பாடி கட்டா இவன் தான் வேணும், இவனுக்கு சேர்த்து நான் காசு தரேன்னு அந்த இன்சார்ஜ் பைய காதுல ஓதி விட்டு போயிடுறான். அந்த ஆராய்ச்சி பைய போனதுக்கு அப்புறம் இந்த இன்சார்ஜ் ரெனால்டோ கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அடுத்த தடவை நீ சுரங்கத்துக்கு போகும்போது
இருக்கும்போது அந்த ஆராய்ச்சி பையில கூட்டிட்டு போகணும். அந்த சுரங்கத்துக்குள்ள ஆராய்ச்சிக்காக ஏதோ போட்டாலும் எடுக்கணும்னு சொல்றான். அதனால அவனை கூட்டிட்டு போகணும் இவனு சொல்லிடுறான். இவனு ஓகே சொல்லிடுறான். ஆனா இவன் காசு வாங்கின விஷயம் இவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா இந்த சுரங்கம் தோன்ற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். அவன் இந்த இடத்த ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பானா. அப்ப சாந்தினி ஒருத்தன் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவங்க கையில ஒரு டோக்கனை கொடுத்து, இந்த டோக்கன்ல இருக்க நம்பர் உன்னோட அடையாளம், இதை நீ கொடுத்தா மட்டும் உனக்கு ஹெல்மெட் லைட் கிடைக்கும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் அந்த இடத்துல நிறைய கம்பிகள் மேல இருந்து தொங்கிட்டு இருக்கும். அதுல இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடணுமா. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப அதே நேரம் பார்த்தா இவங்க கூட ஒன்னா வேலை பார்க்கக்கூடிய அந்த 4 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டீம் லீடர் இருப்பான ரெனால்டு அவனும் வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோட பேர் அமீர் தானே. அமீர் இன்னைக்கு நம்ம கூட வேலைக்கு வரப்போறான். அதனால அவனுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுங்க சொல்லி இவங்க 6 பேருமே அந்த லிப்ட் வழியா அந்த சுரங்கத்துக்குள்ள போயிடுறாங்க. இவங்க 6 பேர்ல ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. அவரை நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அந்த சுரங்கத்துக்குள்ள வந்ததுமே அந்த நிலக்கரி எடுக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அதை தோன்றதுக்காக போயிடுறாங்க. அப்ப அதே இடத்துல பார்த்தா இவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா மேல இருக்கவங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு டெலிபோன் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறது இந்த ரெனால்டு தான். அப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து போய் வெட்டுறான்னு சொல்ல அவனு வெட்டிட்டு இருப்பான். அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கையில வேற அடிபட்டது. ஏன்னா இந்த வேலைக்கு நம்ம ஹீரோ புதுசுனால அவனால எப்படி கையாளன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக அவனோட பையில பார்த்தா அந்த சாப்பாடு தின்னப்பட்டிருக்கும். அப்ப இதை பார்த்தது அந்த லீடர் இருப்பான்ல, அவன் லீடர்ட்ட போய் என்னோட சாப்பாடு யாரோ சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இதை பார்த்ததுமே அவனோட பைய வாங்கி கீழே தட்டினா அதுக்குள்ள இந்த எலி ஓடிட்டு இருக்கும். இந்த எலியை பார்த்ததும் ரெனால்டு என்ன சொல்லுவானா, இந்த எலிகள் ஆபத்தை உணரக்கூடியது, அது நம்ம நண்பன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அதே சுரங்கத்துக்குள்ள ஒரு குதிரை வர வச்சிருப்பாங்க. ஏதாவது ஆபத்து வந்தா இந்த குதிரைக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். அது மூலமா தப்பிச்சு போலான்னு ஒரு ஐடியா தான் இந்த குதிரை வர அந்த சுரங்கத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு சுரங்கம் தண்டவன் ஒரு குருவி வளர்த்திருப்பான். அந்த குருவியும் விசவாவில செத்து போயிருக்கும். அதே கான்செப்ட்ல தான் இந்த குதிரை இங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுரங்கத்து வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 6 பேருமே மேல வந்துடுறாங்க. அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் குளிக்கணும்ல, ஒரே ரூம்ல தான் போட்டு குளிப்பாங்க போல. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இவங்க 6 பேர்ல ஒருத்தர் இருப்பான். அவனோட பேரு கேட். கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ரொம்ப கேலி பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கழிஞ்சு மண்ணா காலை விடிஞ்சதுமே வழக்கம் போல இவங்க 6 பேருமே அந்த சுரங்கம் தோன்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த ஆராய்ச்சி பையில வந்து நம்ம ரெனால்ட்ட பேசிட்டு இருப்பான். பதிலுக்கு ரெனால்ட் என்ன சொல்லுவானா, இந்த பாரியா மேல வேணா நீ எவ்வளவு வேணா அதிகாரம் பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே நீ கீழே வந்துட்டா நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், உன் இஷ்டத்துக்குள்ள எது பண்ண முடியாது, சொன்னதை புரிஞ்சான்னு இவனுக்கு ஒரு வார்னிங் போட்டு இவங்க 7 பேருமே அந்த லிப்ட் வழியா அந்த சுரங்கத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்ததா பார்த்தா அந்த சுரங்கத்துல நடுவுல ஒரு இடத்த சேர்ந்தெடுத்து அதுல ஒரு வெடியை வச்சிடறாங்க. அந்த வெடி வெடிச்சதுமே அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் வரும். அதுக்கு கீழே ஒரு சுரங்கம் இருக்கும் போல. இவங்க எல்லாரும் பயந்து போய் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த ஆராய்ச்சி பையன் தான் முதல்ல முந்திக்கிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பானா. அவங்க கையில ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை பிடிக்கி ரெனால்டு அந்த சுரங்கத்துக்குள்ள போட்டுறான். இதை பார்த்து அந்த ஆராய்ச்சி வர ரொம்ப சாக்காயிரான். ஏன்னா அவனுக்கு அந்த புத்தகம் ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்துல தான் இந்த சுரங்கத்தை பத்தியும் இவன் பண்ண ஆராய்ச்சியை பத்தி நிறைய இருக்கும். அப்ப ரெனால்டு அவனை பார்த்து உனக்கு அந்த புத்தகம் வேணும்னா நீ தான் முதல்ல இறங்கணும் சொல்லுவேன். கைத்த வேற போட்டுறாங்க. இந்த ஆராய்ச்சி பையன் தான் கைத்த பிடிச்சி முதல்ல அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்கினதுமே அவனோட புத்தகத்தை எடுத்துறான். அதுக்கப்புறமா மத்த 6 பேருமே அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த கைத்த பிடிச்சி இறங்கிறாங்க. அப்படி இறங்கி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆராய்ச்சி பையன் காணோம். இதை பார்த்து இவங்க 6 பேருமே கடுப்பாயிருது. அப்ப ரெனால்டு என்ன செய்யறான், அவனை தேடி பிடிக்கணும் சொல்லி இப்படி ஒவ்வொரு சந்து போந்தா தேடி போயிட்டே இருப்பாங்க. அந்த இடம் முழுக்க இருட்டா இருக்கும். அதனால தலையில மாட்டிருக்க அந்த லைட் அடிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்படி போய் அந்த ஆளு கிடைக்க மாட்டான். அப்ப எதுக்கு பார்த்தா 2 வழி போயிட்டு இருக்கும். ஒரு வழியா 2 பேரையும் இன்னொரு வழியா 3 பேரையும் அனுப்பி வச்சிடறான். இந்த 3 பேர் போற இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த தாவு பக்கத்துல பார்த்தா ஒரு எலும்பு கூட இருக்கும். இதை பார்த்து இவங்க பதறி போயிறாங்க. அப்ப அந்த எலும்போட மண்டையில பார்த்தா ஒரு துண்டு மாதிரி கட்டிருக்கு. பாத்தீங்களா, இது யாருன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்துல நெருப்பு வெடிச்சு ஒரு கருப்பை செத்துருப்பான்ல, அவனோட எலும்பு தான் இது. இவங்க என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல வேற ஏதோ பாக்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு கல் இருக்கும். அதை வேற அவன் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப அந்த எலும்பு கூட கை விரல்களை பார்த்தா எல்லா விரலும் நசுங்கி போயிருக்கும். இதை நம்ம ஹீரோ வர பார்த்துட்டு இருப்பான். எதுக்காக இப்படி நசுங்கி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க அப்ப எதுக்கு இருக்க பாறையில பார்த்தா ரத்தத்தால ஏதோ எழுதி இருக்கும். இவன் அந்த லைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுல என்ன போட்டிருக்கும்னா, அது பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கும். அது இரவுல மட்டும் ஒளிஞ்சிருக்கும். இப்போ அது தூங்கிட்டு இருக்கு, கண்டிப்பா திரும்ப வரும்னு அந்த எழுத்துக்களால பொறிச்சிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமா இருக்கும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும். அது என்னவா இருக்குன்னு இவனு பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க அப்ப இந்த பக்கம் 2 பேர் தேடி போனாங்கல்ல, அவங்க கண்ணுலயும் இந்த ஆராய்ச்சி பையன் கண்டப்படல. அதுக்கப்புறமா தேடி போன எல்லாருமே ஒரே இடத்துல கூடிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க பார்த்த எலும்பையும் அந்த பக்கம் அவங்க பார்த்ததையும் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப இவங்கள பின்னாடி திடீர்னு டப்பு டப்புன்னு வெளிச்சம் அடிக்கும். இதை பார்த்து இவங்க பதறி போயிறாங்க. அப்படியே இந்த வெளிச்சத்தை பார்த்து போக அந்த இடத்துல ரெனால்டு வேற ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த வெளிச்சம் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு போய் பார்த்தா அந்த ஆராய்ச்சி பையன் அங்க இருக்க பொருளை போட்டோ எடுத்திருப்பான். அதோட வெளிச்சத்தை அவங்க பார்த்திருப்பாங்க. இதை பார்த்து ரெனால்டு வேற செம்ம கோவம் வந்துருது. அவனை பின்பக்கமா போய் கழுத்தை பிடிச்சிடான். உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், என் பேச்சு மீறி நீ எது பண்ணக்கூடாதுன்னு, நீ அத்துமீறி செஞ்ச, இப்படியே போனீங்கன்னா உன்னை இந்த பாதாளத்துக்குள்ள விட்டுட்டு போயிரும் சொல்லி இவனை மிரட்டிட்டு இருக்க அவங்க கீழ ஒரு கேமரா இருக்குமே, அந்த கேமராவை பிடிங்கி விட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்கும்ல, இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆராய்ச்சி பண்ணிருந்தேன், இதுக்காக தான் நான் வந்தேன்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு எழுத்துக்கள் புரிஞ்சிருக்கும். இந்த இடத்த உடைங்க சொல்லுமே இவங்களும் வெடிய வச்சு அந்த பாறையை உடைச்சிடறாங்க. அந்த பாறையை உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகும். இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள போயிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட தூண் இருக்கும். அது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லை வச்சு பாக்குறதுக்கு ஏதோ தூண் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த கல்ல பார்த்தா ஏகப்பட்ட எழுத்துக்கள் பொறிச்சிருக்கும். ஏதோ பாக்குறதுக்கு பழங்கால பொலி மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன
செய்றாங்க, அங்க இருக்க தூண்ல எழுத்துல பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆராய்ச்சி பையன் தான் அந்த கல்லுக்கு இடையில சில துகள் மாதிரி இருக்குமா, அந்த துகள்களை ஒரு டப்பால எடுத்து வச்சிட்டு இருப்பான். பக்கத்துல வேற நம்ம ஹீரோ வேற நின்று பாத்துட்டு இருப்பான். அப்ப அதுக்குள்ளேயே இன்னொரு குகை போயிட்டு இருக்கும். அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் எலும்பு கூட செத்து கிடப்பாங்க. அவங்க கையில வாளும் கேடமே இருக்கும். அப்ப இவங்களை பார்த்து யாரு என்னன்னு கேட்டா அதுக்கு அந்த ஆராய்ச்சி பையன் சொல்லுவான், இவங்க எல்லாருமே காவல் வீரர்கள், எதையோ பாதுகாத்திருக்கான்னு சொல்லவும், அப்படி என்னத்தை தான் பாதுகாத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் லைட்டா திருப்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லறை இருக்கும். இந்த கல்லறை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேர் பதறி போறாங்க. அதே நேரம் பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த கல்லறையை பார்த்தா புராணத்தின் படி கடவுளோட கல்லறையோட இருக்கலாம், எனக்கு உறுதியா தெரியலன்னு இந்த ஆராய்ச்சி பையன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப பக்கத்தில் நின்றிருந்த ரெனால்டு பசங்களை பார்த்து, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா ரொம்ப லேட் ஆயிரும், அதெல்லாம் நம்ம கிளம்பும் சொல்லுமே. இதை கேட்ட அந்த ஆராய்ச்சி பயலுக்கு உடனே தூக்கி போடுது. இல்ல அவசரப்பட வேணாம், இன்னும் நான் நிறைய போட்டோ எடுக்கணும், நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவான். ஆனா ரெனால்டு ஒத்துக்கவே மாட்டான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடி, நாங்க எல்லாம் கிளம்ப போறோம் சொல்லி இவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆராய்ச்சி பையில அங்க இருக்க அந்த கல்லறையை போட்டோ எடுத்துட்டு அவனும் பின்னாடியே வந்துடுறான். அப்படி எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கும் போதான் எதுக்க குண்டு மாமா அந்த குதிரையை கூட்டிட்டு வருவாரு. அதுவும் பக்கத்துல வந்ததுமே எதை பார்த்து பயப்படுன்னு தெரியல, திடீர்னு அலறி அடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும். என்னடா இந்த குதிரை இப்படி ஓடின்னு பாத்துட்டு இருக்க, அப்பதான் திடீர்னு மேல இருந்து பாறையெல்லாம் உடஞ்சு முதுமுதுன்னு விழ ஆரம்பிச்சிருது. அப்ப இதை பார்த்து ஆளுக்கு பக்கமா தாவிடுறாங்க. ஆனா சாந்தின் மட்டும் மாட்டிக்கிறான். அந்த பக்கத்துல ஒரு பலகை இருக்கும், அந்த பலகை பக்கத்திலே சாந்தின் நின்று இருப்பான். அந்த பாறையில விழுந்ததுல அந்த பலகை அவனோட காலில் விழுந்துருது. இவனுக்கு சரியான அடிபட்டு இருக்கும். அப்ப அந்த புகை மட்டும் விலகின பிறகு பார்த்தா இவனோட காலில் பலமா அடிபட்டு இருக்கும். இவனோட எலும்பு உடஞ்சிருக்கும். இதை பார்த்து மத்தவங்க பதறி போக அப்ப ரெனால்டு தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவனோட காலில் அடிபட்டு இருக்கும்ல, அந்த அடிப்பட்ட அந்த எலும்பை சரி செஞ்சு அவனுக்கு கெட்டு போட்டுட்டு இருப்பான். அடிபட்டவனை கொண்டு போறதுக்காக அங்க இருக்க அந்த பலகையில மேல வச்சிருப்பாங்க. இப்படி இவனை பார்த்துட்டு இருக்க அதே நேரம் அந்த குண்டு மாமாவும் அந்த சேட்டைக்கார பையில நினைச்சாங்க, இவங்க ரெண்டு பேருமே அந்த கல்லறை இருக்கிற பக்கம் போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போறதை பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி போயிடுறான். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கல்லறைக்குள்ள ஏதாவது தங்கமோ வெள்ளியும் வைரம் இருக்குன்னு நினைச்சு இவங்க கையில ஒரு கோடாரி வச்சிருப்பாங்க. அந்த கோடாரி என்ன செய்றாங்க, அந்த கல்லறை மேல ஒரு மூடி மாதிரி இருக்கும், அந்த மூடியை கிளப்புறதுக்காக அதோட இடுக்குல விட்டு கிளப்பிட்டு இருப்பாங்க. ரொம்பவே போர்ஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் அது உறிஞ்சி கூட அசையாது. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல நினைப்பான அவனையும் கூப்பிட்டு இதை போர்ஸ் பண்ணி எப்படியா திறக்கலாம் முயற்சி பண்ண, அப்போ அதை திறக்காது. என்னடா இது இவ்வளவு போர்ஸ் பண்றோம், கொஞ்சம் கூட அசைய மாட்டேதுன்னு இவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் உட்காந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கல்லறையை உத்து பார்த்துட்டே இருப்பான். அப்ப அந்த கல்லறை நடுவுல பாக்குறதுக்கு டைமண்ட் ஷேப்ல ஒரு ஓட்டை இருக்கும். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த சுரங்கத்துக்குள்ள முத வரும்போது ஒரு எலும்பு கிட்ட ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு பொருள் எடுத்திருப்பாங்க. அது பாக்குறதுக்கு கல்லு மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அந்த ஓட்டைகளை விட்டதுமே அதோட லாக் ரிலீஸ் ஆகுது போல அந்த சத்தத்தை உணர முடியுது. அப்ப இந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்க உஷாராயிராங்க. இவங்க மூணு பேருமே அந்த கல்லறையோட மூடியை அப்படி போர்ஸ் பண்ணி அப்படி தள்ளி விடுமே அந்த மூடி அந்த பக்கம் விழுந்துடுது. அப்ப அந்த கல்லறைக்குள்ள பார்த்தா உள்ள ஒரு சடலம் இருக்கும். அந்த சடலத்து மேல நிறைய வைரங்கள் கிடக்கும். அது எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்தது. இதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க. அங்க இருக்க அந்த வைரத்தை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவனோட வயிற்றுல 2 குத்தி இங்க நடந்ததையோ நாங்க எடுத்ததையோ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவோன்னு இவனை மிரட்டிட்டு இருப்பாங்க. இவன் அந்த சேட்டைக்காரன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பயந்து போய் ஒரே ஓட்டமா ஓடி வந்துறான். அப்படி ஓடி வர வழியில ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் இவங்க வேற அந்த வைரத்தை எடுத்தாங்கல்ல, அந்த வைரத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த கல்லறை கட்டுறாங்க. அந்த கல்லறை அதோட கையை கட்டுறாங்க. அதோட விரலை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அப்ப அதோட கல்லில இருந்து அப்படியே எந்திரிக்குமா, இவங்க வேற அப்படியே அசால்ட்டா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்க இவங்க திரும்பி பார்க்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ முக்கில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அலற சத்தம், என்னடா திரும்பி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பேய் பேய் பேய்னு அலறிட்டு வருவாங்க. அப்ப இவங்க ஓடி வரதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் என்ன அவனு பின்னாடி ஓடிட்டு இருப்பான். அப்ப நேரம் அங்க வந்துறாங்க. இவங்க 3 பேரும் பயந்து ஓடி வரதை பார்த்து ரெனால்டு வேற என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப இவனு பயத்துல என்ன சொல்லணும் தெரியாம பேய் பேய்னு உளறிட்டு இருப்பானா. அப்ப பக்கத்துல வேற அந்த குண்டுமாவை நின்றுட்டு இருப்பாரா, அவனுக்கு பின்னாடி அந்த பேய் வந்தது போல. அப்ப அதோட விரல அவனோட நெஞ்சில வச்சு அவனோட கழுத்தை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க அத்தனை பேர் பயந்து போயிறாங்க. இவனை தரத்தனை இழுத்துட்டு போகும். இதை பார்த்து இவங்க பயந்து போய் அவனை காப்பாத்துறதுக்காக பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச தூரம் ஓடி வந்து பார்த்தா அவனோட வயிற்ற 2 கிழிச்சு குடலாம் வெளியே கிடக்கும். அதே நேரம் அவனோட தலையை பார்த்தா தலையை காணும். அவனோட தலையை துண்டா வெட்டி கீழே கிடக்கும். அதுவும் அந்த இடத்துல ரத்த கல்லறை இருக்குமா. இதை பார்த்து அத்தனை பேருமே கதறி கதறி அழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்ப ரெனால்டு தான் அந்த ஆராய்ச்சி பையில பார்த்து இங்க வந்துட்டு போச்சு, அது என்னன்னு உனக்கு தெரியுமா கேட்டா அவனுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த குண்டு மாமா அவனோட வைரத்தை ஒரு பையில வச்சிருப்பான். அந்த பேய் இவனை இழுத்துட்டு போகல அந்த பைய மிஸ் பண்ணிருப்பான். அந்த பைக்குள்ள அந்த வைரம் இருக்கும். இது அந்த கேட்டு பை நல்லாவே தெரியும்ல, அதனால அதை எடுத்து இவனோட பையில வச்சிட்டு இருப்பானா. அதை நம்ம ஹீரோ பாத்துறான். இவங்க சந்து பந்தா ஓடுனதுல வர்ற வழியை மறந்துட்டாங்க. திரும்ப போறதுக்கான வழி இவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த ஆராய்ச்சி பையில பிடிச்சி இங்க இருந்து தப்பிச்சு போற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா அதுக்கு அந்த ஆராய்ச்சி பைய புத்தகத்துல வழி இருக்குன்னு அந்த புத்தகத்தை பாத்துட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே அந்த குண்டு மாமா காப்பதற்காக அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருப்பாங்கல்ல. ஆனா ஒரு விஷயத்தை இவங்க மறந்துட்டாங்க. அங்க ஒருத்தர் அடிபட்டு கிடப்பான அவனை தன்னந்தனியா விட்டு வந்திருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு யாவும் வருவேன் இவங்களுக்கு திரும்ப ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் பார்த்தா அந்த அடிபட்ட பைய வேற அப்படி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு முடிச்சிடறான். அப்ப இவன் தலைக்கு பின்னாடிதான் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இவன் பக்கத்துல அந்த லைட்டை எடுக்க பார்த்தா எட்ட மாட்டுதுன்னு சொல்லி பக்கத்துல அந்த ஆராய்ச்சியோட பை இருக்கும். அதுல அந்த ஆளோட கேமரா இருக்கும்ல, அந்த கேமரா எடுத்து அதுல பல்ப மாட்டி லைட் அடிச்சா தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது.
அதை பார்த்து இவன் பதட்டப்படுறான், ரொம்ப பயந்துடுறான். அப்ப மறுபடியும் இன்னொரு பல்ப் எடுத்து அந்த கேமரா மாட்டி லைட் அடிச்சு பார்த்தா அது பக்கத்துல வருது. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 6 கை இருக்கு. பாக்குறதுக்கு ரெக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கொடூரமா இருக்குமா. இதை பார்த்து இவன் ரொம்ப பயந்து போக அப்படி கட் பண்ண அந்த பக்கம் இவனை தேடி இவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா ஆளை காணோம். என்னடா ஆளை காணோம்னு சொல்லி அந்த லைட்டை கொஞ்சம் தூக்கி பார்த்தா அந்த குகைக்குள்ள அது பயங்கரமா நின்றுட்டு இருக்கும். அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு அதோட பயங்கரமான கையை வச்சு அவனோட வயிற்ற 2 கிழிக்க இவன் வழியில அப்படி கத்தி கதறுவான். இதை பார்த்தா ரெனால்டு கடுப்பாயி அதை அடிக்கலான்னு ஓடி வந்து பார்த்தா அவன் அந்த இடத்துல போட்டுட்டு அது ஓடி போயிருது. இவங்க வந்து பக்கத்துல இருந்து பார்க்க இவன் உசுருக்கு போராடிட்டு இருப்பான். வழியில அப்படி துடியா துடிச்சிட்டு இருப்பான். என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருப்பான். அப்ப ரெனால்டோ அவனோட கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த இடத்துல செத்து போயிறான். இதை பார்த்து இவங்களை அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதுல கேட்டோட முகத்தை பார்த்தா பேய் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரண்டு போயிருப்பான். ஏன்னா அந்த பேய் வெளியே வந்தது காரணமே இவன் தான். இவனு திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆராய்ச்சி பைய புத்தகத்துல தப்பிக்கிறதுக்கான வழி போட்டிருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு இவங்களை அந்த வழியா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அந்த புத்தகத்துல சொன்னபடி அந்த வழிக்கு வந்து பார்த்தா இவங்க ஏற்கனவே வந்த இடம் தான். அந்த இடத்துல தூணா இருக்குமே அந்த இடம் தான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ரத்தமா இருக்கும். என்னடா இந்த இடத்துல ரத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இருக்க எதுக்கு ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா இவங்க கொண்டு வந்த குதிரை மிரண்டு ஓடிச்சு. அது என்னடா செத்து கிடக்கும். அதோட வயிற்ற 2 கிழிச்சு அந்த குதிரையை சாவடிச்சிருக்கு. அந்த செத்து போன குதிரையை பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு அறை இருக்கும். அந்த அறைக்குள்ள இவங்க 3 பேர் போயிடுறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஆராய்ச்சி பையன் என்ன செய்யலாம் பாருங்களேன். அந்த அறையை மூடுறதுக்காக ஒரு வட்டமா ஒரு கல் இருக்கும் போல அந்த டைமண்ட் சாவி மூலமாவே இந்த பாறையை வேற மூடி விட்டுறான். இதுல 3 பேர் மாட்டிக்கிறாங்க. ரெனால்டு, அப்புறம் செத்து போன அவனோட ஃப்ரெண்டு, அப்புறம் கேட்டு இவங்க 3 பேருமே அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த அறைக்குள்ள போட்டாம இவனை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்துறான். அப்ப நம்ம ஹீரோ இவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட அந்த சாவியை கேட்பான். ஆனா இவன் கொடுக்கவே மாட்டான். அதுக்கு பதிலா என்ன சொல்லுவானா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க முட்டா பயலுக, எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுக்கிற அளவு கூட அவங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இதை கேட்டது நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியாயிடுறான். அப்ப எதுக்கு பார்த்தா அந்த குதிரை இருக்கும்ல அதோட வயிற்ற பார்த்தா திடீர்னு புடைக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப அதே நேரம் அந்த அறைக்குள்ள மாட்டிக்கிட்ட 3 பேருமே அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அந்த பாறையை எப்படியாவது நகர்த்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது கொஞ்சம் கூட அசையாது. அப்ப வெளியே பார்த்தா அந்த குதிரையோட வயிற்றுல இருந்து ஏதோ முணங்குற மாதிரி இருக்கும், புடைக்கிற மாதிரி இருக்குமா. இதை நம்ம ஹீரோ வேற பாத்துறான். அப்ப பக்கத்துல ஆராய்ச்சி கூப்பிட்டு என்னன்னு பார்த்தா அந்த செத்து போன குதிரை வயிற்றுல இருந்து அந்த பேய் அப்படியே முழுசா எந்திரிச்சு நிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிறான். ஆனா அந்த ஆராய்ச்சி பேய் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். அப்ப அதை பார்த்து பக்கத்துல போய் என் கடவுளே உங்களுக்காகத்தான் நான் 27 வருஷமா காத்துட்டு இருக்கேன்னு அது பக்கத்துல போய் கெட்டி பிடிச்சிடான். அது இவன் அணைச்சு பிடிச்சிட்டு இருக்கும். அப்படி அணைச்சு பிடிச்சது திடீர்னு அவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்குது. இவன் வேற வழியில கதற ஆரம்பிச்சிடானா இவனோட வாயில மூக்குல ரத்தம் வந்துட்டு இருக்கும். இவன் அப்படி பிடிச்சி நசுக்கி சாவடிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் என்ன செய்றான், ஒரே ஓட்டமா ஓடி போய் அந்த கதவு பக்கத்துல வந்துறான். அது வேற திறக்காதனால பயந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடான். அப்ப அந்த பேய் வேற இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்குமா. இவன் அப்படி பயந்துட்டு இருக்க அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கதவை திறந்து இவனை உள்ள இழுத்துறாங்க. அப்ப அந்த ஆராய்ச்சி பைய கையில ஒரு புத்தகம் வச்சிருப்பான். அந்த புத்தகம் அந்த வாசல் பக்கத்துல கிடக்க நம்ம ஹீரோ அந்த வாசல் மூடுறதுக்குள்ள அந்த புத்தகத்தை எடுத்துறான். ஏன்னா அந்த புத்தகத்துல தான் இவங்க தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த புத்தகத்தை எடுத்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்ட பார்த்து திட்டிட்டு இருப்பான். எல்லாத்துக்கு காரணம் இவன் தான். இவன் அந்த கல்லறை திறக்கலன்னா இன்னைக்கு நம்ம நண்பர்கள் யாரும் செத்துருக்க மாட்டாங்க. நாம இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிருக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ போட்டு கொடுத்துறான். அப்ப இதை கேட்ட செத்து போன சாந்தினோட ஃப்ரெண்டு கேட்டோட மூஞ்சில போட்டு அடினு அடிச்சிட்டு இருப்பான். அப்ப ரெனால்டோ வேற தடுத்து அவங்கிட்ட இருக்க அந்த வைரத்தை வேற புடிங்கிறான். அப்ப ரெனால்டோ அந்த வைரத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த புத்தகத்தை எடுத்து நான் வழியை கண்டுபிடிக்கிறேன்னு அவன் முன்னாடி போக இவங்களும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா அந்த கதவை கட்டுறாங்க. பாக்குறதுக்கு வட்டமா இருக்குமே. அதோட அடிப்பக்கத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள அதோட கைவிரலை விட்டு அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்கும். அது தெரியாம இவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில அந்த புத்தகத்துல சில சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிள் ஏதாவது பாறையில இருக்கான்னு இவங்க லைட் அடிச்சு பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்காப்லே திடீர்னு அந்த லைட் வேற ஆஃப் ஆயிருது. அப்ப அந்த லைட் ஆஃப் ஆயிட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேற குனிஞ்சிருந்து மறுபடியும் லைட் ஆன் பண்ண திடீர்னு பார்த்தா முன்னாடி அந்த பேய் வேற நிக்கும். அப்ப பக்கத்துல நின்று இருந்த சாந்தினோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனோட கழுத்துல அந்த பேயோட கையை வச்சே வெட்டிடுது. ரத்தம் தெறிக்க தெறிக்க இவன் அந்த இடத்துல சுருண்டு விழுந்துறான். அப்ப அந்த பேயை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்து ரெனால்டு வேற கத்திட்டு இருப்பான். அப்ப என்னடா பார்த்தா இந்த கேட்டு பையிலும் தரத்தரம் இழுத்துட்டு போயிருது. இந்த இடத்துல 2 பேர் செத்து போயிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பயந்து ஓடி வந்தவன் ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடான். பின்னாடியே ரெனால்டு வேற வந்துறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என்ன செய்றாங்க, எப்படியாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு அந்த புத்தகத்தை பார்த்து ஒவ்வொரு பாயா பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கடைசியா ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அது ஒரு முட்டுச்சந்து. ஆல்ரெடி இவங்கள மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல செத்து போயிருப்பாங்க. அவங்களோட உடம்பு அங்கே இருக்கும். இதை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பாங்க. நாம தப்பிக்க முடியாது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அப்பதான் ரெனால்டு நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா அந்த புத்தகத்துல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும், நீ நல்லா பாருன்னு சொல்லுமே. இவன் அந்த புத்தகத்தை மறுபடியும் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்க அப்பதான் பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோட காலை பிடிச்சிருது. அதுவும் பாறைக்கு இந்த பக்கமா அந்த சின்ன கேப்புலயே இழுத்துட்டு இருக்கும். அப்ப சடனா ரெனால்டு வர அவனோட கையை பிடிச்சி இந்த பக்கமா இழுத்துட்டு இருப்பான். ஆனா அந்த பேய் இவனோட காலை விடாம இழுத்துட்டு இருக்கும். இவன் இந்த பக்கம் இழுத்துட்டு இருப்பான். கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோவை தரத்தன இழுத்துட்டு போயிருது. அவன் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரெனால்டு வேற கோவத்துல பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்ப அவனோட கையில பார்த்தா அந்த வெடிக்கிற மிஷினை வச்சிருப்பான். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவனை தரத்தனை இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு போயிருச்சு. இவனு மயக்கத்துல முடிச்சு பார்க்க அப்ப
பக்கத்திலே படி மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த படிக்கு பக்கத்துல வெளிச்சமா தெரியும். என்னடா வெளிச்சமா இருக்குன்னு இவன் அந்த வெளிச்சத்தை பார்த்து போயிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் ரெனால்டு கிட்ட அந்த வெடி மருந்தும் வெடிக்க வைக்கக்கூடிய அந்த மிஷினும் கையில வச்சிருப்பான். அது ரெண்டு கையில எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துல தப்பிக்கிறது அந்த சிம்பிள் போட்டிருக்கும்ல, அதை நல்லா பாத்துக்கிட்டு அந்த சிம்பிள் வேற ஏதாவது ஒரு தூண்லயோ இல்ல பாறையில எழுதியிருக்கான்னு அப்படியே பாத்துட்டே போவானா. அப்ப அதே சிம்பிளை பாத்துறான். அந்த சிம்பிளை பத்தி ஒரு பாறையில போட்டிருக்கும். அது என்ன போட்டிருக்கும்னா, இவங்க தப்பிக்கக்கூடிய அந்த பாதையோட பேரு மரண கிணறுன்னு போட்டிருக்கும். இதை பாத்துக்கிட்டு அவனு முன்னாடி போக, அப்ப எதுக்க பார்த்தா செத்து போன எலும்பு கூடால ஒரு குமியல் இருக்கும். அது மேல ஒரு ஓட்டை இருக்கும். இவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த புத்தகத்துல போட்டபடி அந்த மரண கிணறு இதுதான். இதை பார்த்துட்டு இவன் போயிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வர அப்படியே வந்தவன் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துறான். முன்னாடி பார்த்தா ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். என்னடா இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. இவனுக்கு பின்னாடி அந்த பேய் உட்கார்ந்து இருக்கும். அது ஒரு பெரிய நாற்காலியில உட்கார்ந்துருக்கும். ஒரு ராஜா ஃபீலிங்ல அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கும். முன்னாடி பார்த்தா அதோட கையில கேட்டோட தலையை தான் பிடிச்சிருக்கும். அதான் அந்த சேட்டை பிடிச்சவனோட தலையை தான் பிடிச்சிட்டு இருக்கும். அவன் இன்னும் உசுரோட தான் இருக்கான். அவனை இழுத்துட்டு போகும்போது செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் இன்னும் உசுரோட வச்சிருக்கும். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் அவசரப்பட்டு அவனை கொன்றாத, ப்ளீஸ் அவனை விட்டுருன்னு எவ்வளவு கெஞ்சி பார்ப்பான். ஆனா இவன் சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம ஒரு ரப்பர் பந்தை இழுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அவனோட தலையை பிச்சை எடுத்துருது. இதை பார்த்து அவன் ரொம்ப கதறி கீழே விழுந்துறான். அப்படி கீழே விழுந்தவன் அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும். அதை வேற கையில எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்ப அந்த பேய் கேட்டோட தலையை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வரும். இவனோட பக்கத்துல வந்து அதோட 6 கையை விரிச்சு ஒரு விசாரமா நிக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்துறான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்லும்னா, கேட்டோட தலையை நீட்டி அதால பேச முடியாதால கேட்டோட தலை மூலமா டிரான்ஸ்லேட் பண்ணும். அது என்ன சொல்லும்னா, இந்த சுரங்கத்துக்குள்ள பல காலமா அடப்பட்டு கிடக்கான். நான் ஒரு ராஜா, இந்த மக்களை ஆண்டவன், நான் ஒரு கடவுள் மாதிரி, என்ன எல்லாரும் வணங்கணும். அதனால இந்த இடத்தை விட்டு இந்த சுரங்கத்தை விட்டு நான் பூமிக்கு வரணும். எனக்கு நீதான் உதவி பண்ணணும்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ என்ன நினைச்சாந்தல பயத்துல சரின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த பேய் கேட்டோட தலையை கீழே போட்டு நம்ம ஹீரோவை இழுத்து அணைச்சு பிடிச்சுக்கிறது. இவனுக்கு வறுமை மாறுங்க கோபம். அப்ப கையில வச்சிருப்பான கத்தி, அந்த கத்தி எடுத்து அதோட நெஞ்சில ஒரே குத்திட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடான். அப்படி சந்து பந்தா ஓடி போய் கடைசியா அந்த மரண கிணறு இருக்கு அது பக்கத்துல வந்துறான். அங்க கிடக்குற அந்த எலும்பு மேல படபடன்னு ஏறி போனா அந்த ஓட்டையில நம்ம ஆள் தான் கை நட்டிட்டு இருப்பான். இவன் அந்த கையை பிடிச்சி 2 பேரும் மேல ஏறிறாங்க. இவனை பார்த்ததுமே ரெனால்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா, அந்த பேய் வந்துட்டு இருக்க, நம்ம இந்த இடத்துல உடனே போகணும். அது மட்டும் இல்லாம அது மேல வரணும்னு ஆசைப்படுது. அப்படி மேல வந்துட்டா அது இந்த உலகத்தையே அழிச்சிடும். அதனால இந்த இடத்துக்கு நம்ம வெடி வைக்கலாம் சொல்லி இவங்க 2 பேரும் அறக்க பறக்க மேல போயிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் மேல போனதுக்கு அப்புறம் தான் கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த பேய் இவங்க கீழே வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பதறி போயிறாங்க. அப்ப கையில வச்சிருக்க அந்த வெடியை வெடிக்க வைக்கலாம் பார்க்க அதோட கீ இடையில மாட்டிருக்கும். அப்ப இடையில மாட்டிருக்க எப்படி நம்ம வெடிக்க வைக்க தெரியாம இவங்க 2 பேரும் முடியா முழிச்சிட்டு இருப்பாங்க. மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம இடையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நம்மள யாராவது ஒருத்தர் கீழே போய் அந்த வெடி மிஷினோட ஹேண்டில் எடுத்து ஆகணும். அப்படி எடுத்தாதான் அதை வெடிக்க வைக்க முடியும் சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருப்பான். அப்படி இறங்கிட்டு இருக்கும் போதே அந்த பேய் வேற கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த கேண்டில் எடுத்து அடுத்த நிமிஷமே பின்னாடி பார்த்தா ரெனால்டு வந்துறான். என்னன்னு கேட்டா, நாம 2 பேரும் தப்பிக்கிறத விட இதை கொல்றதான் சிறந்தன்னு சொல்லி அந்த மிஷினோட ஹேண்டில் வாங்கி இவன் மாட்டி ஆட்டி திருக்கி அந்த பேய் பக்கத்துல வந்ததுமே அந்த பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க. அப்படி வெடிச்சதுல இவங்க 2 பேருமே செத்து போறாங்க. அந்த பேயும் செத்து போயிருது. ஒருவேளை அந்த பேய் மேல வந்தா கண்டிப்பா மக்கள் எல்லாம் கொண்டு குவிச்சிருந்தா இவங்களோட உசுர கூட பெருசா நினைக்காம இவங்க அந்த பாம்பை வெடிக்க வச்சிருப்பாங்க. இப்படி வெடிச்சதோட அந்த படம் முடியுது. படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.